இரத்தத்தின் சத்தம் ஜனநாயகத்தின் யுத்தம். சத்தியத்தால் தூய்மையாக்கி புதுமை பல படைத்திடுவோம். புதியதொரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம். தினம் தினம் அதில் நாம் மகிழ்ந்து வாழ்ந்திடுவோம். கூடி வாழ்ந்து பல கோடி நன்மை பெற்று புதுமை வரலாற்றை செய்திடுவோம். புதிதாகிடும் நன்மையால் உலகம் உயரட்டும், நாமும் உயர்ந்திடுவோம். இதை கொஞ்சம் விளக்குறேன். இரத்தத்தின் சத்தம், அதாவது தேவையில்லாமல் நம்முடைய சமுதாயத்தில் பல மனித உயிர்கள் இழப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது. அறியாமையினாலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படாத காரணத்தினாலும் பல மனித உயிர்கள் இறந்து போகிறது. இந்த இரத்தத்தின் சத்தம் நமக்கு கேட்கவில்லையா என்கின்ற ஒரு சொல்லாடல் தான் அது. எனக்கு ஏதாவது நேரிட்டால்தான் நான் பார்க்க வேண்டும் என்று நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் வாழுவேன்? இந்த சமுதாயத்தில் நாம் அனைவரும் நன்றாக வாழ்ந்தால்தான் நானும் நீயும் நன்றாக இந்த சமுதாயத்தில் வாழ முடியும். இரத்தத்தின் சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? எனக்கு கேட்ட அந்த இரத்தத்தின் சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? இரத்தத்தின் சத்தம் கேட்பதினால் என்ன செய்ய முடியும்? ஜனநாயக கடமையில் நாம் சிறப்பாய் செயல்பட்டால் இனிமேல் நம்முடைய சமுதாயத்தில் இரத்தத்தின் சத்தம் கேட்கப்படாமல் இருக்கும். ஜனநாயகத்தில் நாம் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது இரத்தத்தின் சத்தம் கேட்கப்படாமல் இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் அதற்கு ஒரு அடித்தளம். புதுமை பல செய்து புதியதொரு தமிழ்நாட்டை உருவாக்கிடுவோம். கத்தியின்றி இரத்தமின்றி ஜனநாயக யுத்தம் ஒன்று வருகிறது. அதில் பேரொழுக்கத்தின் எழுச்சியாய் நாம் ஒழுங்காய் ஒழுக்கமாய் நம்முடைய ஜனநாயக கடமையை சரியான முறையில் செய்யும் பொழுது புதுமை தமிழ்நாடு உருவாகிடும். அதில் நாம் அனைவரும் தினம் தினம் வாழ்ந்து மகிழ்ந்திடலாம், மகிழ்ந்து வாழ்ந்திடலாம். அதனாலே பல கோடி நன்மைகள் நாம் அனைவரும் பெற்று மகிழ்ச்சியோடு இருப்போம். நம்முடைய சமுதாயத்தில் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். உலகம் உயரும், நாமும் உயர்ந்திடுவோம்.